தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் நான் குழந்தைகளுக்காக பக்தி கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்தி கதைகளில் வால்மீகி ராமாயணம் ராமநவமியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் வந்துட்டோம். சரி, இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தானே. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமே. எஸ், இந்த வீக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு பர்த்டே வந்திருக்கும் இல்லையா? அந்த சுட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம பர்த்டே விஷ் சொல்லலாமா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கூடவே இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம்னு சொன்னேன் இல்லையா? கிஷ்கிந்தா காண்டம்னாக்க ரிஷிமுக பர்வதத்தில் சுக்ரீவனை ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் நட்பு வேண்டி நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ராமருக்கு நண்பர்னா லக்ஷ்மணருக்கும் நண்பர் தானே. இவங்க ரெண்டு பேருமே நண்பர்களாக யாருக்கு ஆறாங்க? சுக்ரீவனுக்கு ஆயிடுறாங்க. இதை ஏற்படுத்தி வைப்பது யார் அப்படின்னு கேட்டால் ஹனுமான், பக்த ஹனுமான், ஆஞ்சநேயர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆஞ்சநேயர் கோவிலில் பார்ப்போம் இல்லையா? அந்த ஆஞ்சநேயர் தான் முதல்ல பார்த்துட்டு இவர்கள் இருவரையும் சுக்ரீவனுடன் சேர்த்து வைக்கிறார். ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அவர் எல்லோரோடையும் நம்மை சேர்த்து வைப்பார். அதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாம் போகணும். ஆஞ்சநேயருக்கு நாம் ஸ்லோகங்கள் சொல்லணும். நமக்கு என்ன தேவையோ அதை பகவான்கிட்ட சொல்லி நமக்கு வேண்டியதை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு குரு மாதிரி மிகச்சிறந்த நமக்கு என்ன தேவையோ அதை உடனே டக்குன்னு கேட்டு அதை பகவான்கிட்ட சொல்லி நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதற்காகத்தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும். ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை சொல்லணும். நமக்கு நல்ல சக்தியும் கொடுப்பார். இந்த ஆஞ்சநேயர் தான் சுக்ரீவனுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது ராமரும் லக்ஷ்மணரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ராமர் கேட்கிறார், நீ ஏன்பா இந்த ரிஷிமுக பர்வதத்தில் மறைஞ்சிருக்கியே? என்ன காரணத்தினால இங்கே இருக்க? உன்னுடைய அண்ணா உன்னை விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு நீ சொல்கிறியே, இங்கே இருக்கியே, நீ எங்களை பார்த்து கூட பயந்தேன்னு சொன்னியே, ஏன் இங்கே உங்கள் அண்ணா வரமாட்டாரா அப்படின்னு ராமர் கேட்கிறாராம். அதாவது எந்த ஒரு எதிரியுடன் நாம் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு எதிரியை நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இரண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸாம் உங்களோட ஒரு எதிரி, ஒரு எனிமின்னு நினச்சினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு நாம் போய் எழுதினோன்னாக்க நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போது அதே மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனுடன் பேசி கொண்டிருக்காங்க. அப்போது ராமர் கேட்குறார், உன்னை பற்றி சொல்ல, உன்னுடைய அண்ணன் எதனால் இந்த பக்கத்துக்கு வரமாட்டான், அதை சொல்ல அப்படின்னு கேட்குறார். அப்போ சுக்ரீவன் வாலியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். வாலி அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்க சுக்ரீவனுடைய அண்ணன். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்களாம் பார்க்கறதுக்கு. சுக்ரீவனும் வாலியும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம், ட்வின் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்களாம். அந்த வாலி மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த பராக்கிரமசாலி அப்படின்னு நிறைய தடவை சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். அவங்க நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, நல்ல வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களால எல்லாமே செய்ய முடியும். ஒரு மரத்தெல்லாம் அப்படியே வேரோடு அப்படி பிடுங்கி அப்படி தூக்கி எறிவாங்க. அந்த அளவுக்கு பராக்கிரமம் நிறைந்தவர்கள், நல்ல ஸ்ட்ரென்தன் பீப்புளாக இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் அது பராக்கிரமம். நல்ல வீரமானவர்களாக இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர் தான் வாலி அப்படின்னு சொல்லிட்டு வாலியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போ துந்துபி அவர் கதை சொல்கிறார். எந்த கதை சொல்கிறார்னா, சுக்ரீவன் வாலியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை, வாலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிறத, ஒரு எதிரியுடன் நம்ம போரிடுவதற்கு முன்னாடி அந்த எதிரியோட பலம் என்ன என்பதை தெரிந்துக்கணும் இல்லையா? அதற்காக ராமரிடம் சுக்ரீவன் வாலியை பற்றி சொல்கிறார். எதற்காக வாலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, சுக்ரீவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான். என்ன கஷ்டம்? அவங்க அண்ணாவால் அடித்து விரட்டப்பட்டு உயிருக்கு பயந்து அந்த மதங்க வனத்தில் வாழ்ந்து பதுங்கி கொண்டிருக்கான். அவனால் வெளியில் போக முடியல. வெளியில் போனால் வாலி அவனை கொன்னுடுவான், அவன் அண்ணா அவனை கொன்னுடுவான். அது மட்டும் இல்லை, அவனுடைய மனைவி பேர் ருமா. யாருடைய மனைவி? சுக்ரீவனது மனைவியின் பெயர் ருமா.
அந்த மனைவியையும் வாலி வந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே வைத்து கொண்டானாம், சிறைப்பிடித்து கொண்டானாம். எப்படி வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கி கொண்டு போனானோ அதே மாதிரி வாலி வந்து தன்னுடைய தம்பியாகிய சுக்ரீவனது மனைவி ருமாவை வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே வைத்து கொண்டானாம். இங்கே நான் உன்னோட மனைவியை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், உன் மனைவி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வைத்து கொண்டானாம். மனைவியும் போச்சு, தன்னுடைய நாடும் போச்சு, நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது, காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய எதிரி யாருன்னு கேட்டா தன்னுடைய அண்ணனாகிய வாலிதான். அப்படிங்கிறது தான் இப்போ சுக்ரீவனோட பிரச்சனையே. அந்த பிரச்சனையை தான் சுக்ரீவன் வந்து இப்போ யார்கிட்ட சொல்றாரு? ராமர்கிட்ட சொல்றாரு. இப்போ ராமர் வந்து பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாலியை பற்றி கேட்கிறார். அப்போ சுக்ரீவன் வந்து தன்னுடைய அண்ணனை பற்றி சொல்றாரு. தான் அண்ணன் வந்து எப்பேற்பட்ட ஆள், எவ்வளோ வீரம் செறிந்தவன் அப்படிங்கிறத சொல்வதற்காக அத்தனையும் சொல்லி கொண்டிருக்கார். அப்போதான் ஒரு விஷயம் என்னாச்சு வாலியினுடைய வாழ்க்கையில் அப்படின்னாக்க, துந்துபி அப்படிங்கிற ஒரு அரக்கனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த அரக்கன் வந்து வேண்டிய வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருப்பானா. அதனால அவன் மிகப்பெரிய ஒரு பஃபலோட வடிவத்தை, ஒரு எருமை மாட்டினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டான் அந்த துந்துபி என்ற அரக்கன். அந்த அரக்கனுக்கு என்ன ஒரு இதுனா, நிறைய கெட்டவர்களை நீங்க பார்க்கலாம். அதாவது கெட்ட குணங்கள் நிரம்பியவர்களை நம்ம கெட்டவர்கள், அதிகமான கெட்ட குணங்களோட இருப்பவர்களை வந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, வலிய சண்டைக்கு போவாங்க. இப்போ நாமெல்லாம் வந்து யார்கிட்டையும் வலிய சண்டைக்கு போக மாட்டோம். வலிய சண்டைனாக்க தேவையில்லாத யார்கிட்டையும் போய் சண்டை போடக்கூடாது. நம்ம யாராவது சண்டைக்கு இழுத்தால் மட்டுமே, நம்ம கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம கேட்கணும், தட்டி கேட்கணும். இல்லைன்னா நம்ம தேவையில்லாம நம்ம யாரையும் நம்ம புண்படுத்தக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது இல்லையா? ஆனா இந்த அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, மற்றவர்களை எப்ப பாரு இம்சித்து கொண்டே இருப்பார்கள், மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிதான் அந்த துந்துபி என்ன பண்றான், போய் சமுத்திரத்துக்கிட்ட போய், அதாவது ஓஷன் கிட்ட போய் என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஓஷன் வந்து எங்கிட்ட கேட்காத, ஹிமவான் அந்த பக்கம் மலை இருக்கு, ஹிமயமலை இருக்கு, அந்த ஹிமயமலையோட அரசனுக்கு பேரு ஹிமவான்னு பேரு, அந்த ஹிமவான் கிட்ட போய் கேளு அப்படின்னு அந்த ஓஷன் வந்து சொல்லி அனுப்பிடுது. உடனே இந்த துந்துபி வந்து ஹிமவான் கிட்ட போய் கேட்கிறான். அந்த ஹிமவான் என்ன சொல்றாராம், எங்கிட்ட வராத, நீ நேராக வந்து தென்னிந்தியாவுக்கு போ, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வானரம் இருக்கிறது. வானரம்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், மங்கி இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? மங்கியே பெரிய மங்கி. இப்போ நம்மளாம் வந்து வெளியில் பார்க்குறதுலாம் குட்டி குட்டி குரங்கு தான் பார்க்குறோம். அதே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும்? மனிதர்கள் போலவே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஒராங்கட்டான்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது ஒராங்கட்டானோட பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும்? பேசினா எப்படி இருக்கும்? நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்தாங்க அந்த மங்கி பீப்புள். புரிஞ்சுதா உங்களுக்கு? யார் கிஷ்கிந்தாவில் இருக்கிறவங்க மங்கி ஆர்மி, மங்கி குரூப்னா அவங்க தான். இப்போது இதைத்தான் வந்து ஹிமவான் சொல்கிறாராம். நீ இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு மங்கி இருக்குது, ஒரு வானரம் இருக்குது, அவனுடைய பெயர் வாலி, அவன் பேசவும் கூட செய்வான், அவன் வந்து உனக்கு சண்டை போடுறதுக்கு ஏற்ற ஆள், நீ அவன் கூட போய் சண்டை போடு, எங்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அந்த அரக்கனை ஹிமவான் அனுப்பிடுறானா. இப்போ அந்த அரக்கன் நேராக வாலியினுடைய கிஷ்கிந்தைக்கு வரான். கிஷ்கிந்தையோட என்ட்ரன்ஸ், எல்லாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது இல்லையா? எல்லாருடைய கிங்டம்குள்ளேயும் நுழைஞ்சிட முடியாதுன்னா எல்லாரும் என்ட்ரன்ஸில் தான் நிற்பாங்க. அதே மாதிரி அந்த துந்துபியும் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு, அது வந்து ஒரு இரவு நேரமாக, அந்த நேரத்தில் நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால கால் பண்ணுறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை வந்து கூப்பிடுறான். ஏ வாலி, உள்ளே இருக்கியா? வெளியில் வா, என் கூட சண்டை போடு, உங்களோட சண்டை போடுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், என்னுடைய வலிமை என்னங்கிறத சண்டை போட்டு என் காலடியில் விழுந்து எனக்கு மன்னிப்பு கேட்டு நீ தெரிஞ்சுக்கோ, வா வெளியில் அப்படின்னு அந்த துந்துபி எரும மாடாக இருக்குது. இவ்வளோ பெரிய எரும மாடாக நிற்குது, அது கூப்பிடுதான். அப்போ இரவு நேரம் அப்படிங்கிறதுனால வழக்கமாகவே அந்த நேரத்தில் வந்து வாலி வந்து என்ன பண்ணுவான்னாக்க, அந்த வானரர்கள் தானே, அவங்கெல்லாம் மங்கி தானே, அவங்கெல்லாம் வந்து நிறைய மது உட்கொண்டிருப்பாங்களாம், நிறைய சாராயம் குடிப்பாங்களாம். அந்த மாதிரி நீ குடித்திருக்கிறாயா? பரவாயில்ல, குடிச்சிருக்கன்னா ராத்திரி நேரமாக இருக்குது, நீ வந்து உன்னுடைய கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் வா, ஏன்னா அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த துந்துபி மிரட்டுதான். அந்த எருமை வடிவில் இருக்கக்கூடிய அரக்கன் வந்து வாலியை பார்த்து மிரட்டுறானாம். நீ நைட்டு வந்து நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, காலையில் வா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு. உடனே வாலிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவன் வந்து எப்போவுமே அப்படிதான், அவன் வந்து எதையுமே யோசிக்க மாட்டான், ரொம்ப கோபக்காரன், அவனுக்கு வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அகங்காரம், ஆணவம் நிறைந்தவன் வாலி. அதனால வாலி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ யாரா எனக்கு பிச்சை போடுறதுக்கு? நான் குடிச்சிருக்கேனா குடிக்கலையோ அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, வா உன் கூட போருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துந்துபியும் வாலியும் இருவரும் போரிட ஆரம்பிக்கிறார்கள். போர் சண்டை, ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை, இந்த அரக்கனுக்கும் வாலிக்கும் பயங்கர சண்டை. அந்த சண்டையில் வந்து துந்துபி பலம் இழந்து போய்விடுறான், வலு இழந்து போய்விடுறான். இப்போ வந்து யார் ஜெயிச்சது அப்படின்னு கேட்டாக்கா வாலி தான். அந்த வாலி ஜெயிச்சு துந்துபியை வந்து தூக்கி சுற்றுறான். தூக்கி சுற்றி
தூக்கி போடுறானாம். எத்தனை தூரம்னாக்க 2 யோஜனை தூரம், அதாவது 4 மைல்கள். ஒரு யோஜனைங்கிறது யோஜனை தூரம் அப்படின்னாக்க அந்த காலத்தில் இப்போ நம்ம கிலோமீட்டர்ஸ் அப்படின்னலாம் நம்ம சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. யோஜனை தூரம், தூரத்தை வந்து மென்ஷன் பண்ண, டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அன்றைய தினம் நம்ம யூஸ் பண்ணது யோஜனை அப்படிங்கிற வார்த்தை தான். சரியா? அது மாதிரி 2 யோஜனை தூரம் அப்படின்றது அவ்வளோ டிஸ்டன்ஸ். அதாவது அது வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கனாக்க 8 மைல்கள். அந்த மைல்களுக்கு வந்து தூக்கி வீசி அடிச்சானா வாலி. அப்படி வீசி அடிச்ச அந்த துந்துபி என்னாச்சு தெரியுமா? ஆசிரமத்தில் போய் விழுந்துதான். எந்த ஆசிரமத்தில்? கிஷ்கிந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதங்க முனிவரது ஆசிரமத்தில் போய் அந்த துந்துபி போய் வேகமாக தொப்புன்னு விழுந்துதான். அந்த மதங்க முனிவர் தான் வந்து யாரு? சபரியோட குரு. நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, சபரி வந்து ராமலக்ஷ்மணரை வெல்கம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ முனிவரது ஆசிரமத்தை காமிச்சாங்க இல்லையா, அந்த மதங்க முனிவர் அப்போ இருந்தார். இதெல்லாம் லாங் டைம் பேக், முன்னாடி நடந்த கதை. அந்த மதங்க முனிவரது ஆசிரமத்தில் மதங்க முனிவர் இருக்கும் பொழுது அவர் வந்து இப்படி நிஷ்டையில் அப்படி உட்காந்துருந்து அப்படி தியானத்தில் இருந்த பொழுது அவருக்கு முன்னாடி வந்து அந்த துந்துபி, அந்த அரக்கன் இருக்கா இல்லையா, எருமை மாட்டு வடிவில் இருக்கக்கூடிய அரக்கன், அந்த அரக்கன் வந்து துந்துபியின் முன்னாடி வந்து போத்துன்னு விழுந்தானாம். விழுந்த உடனே அவனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் வந்து தெரித்து மதங்க முனிவரது மேலே அப்படி ஸ்பிளாஷ் ஆச்சான். அப்படி பட்டுன்னு இப்படி மேலே பட்டுதான். பட்ட உடனே முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். யார் இந்த இடத்தை அபச்சாரம் செய்தது? இது மகா புண்ணியமான இடம். இந்த இடத்திற்குள் வந்து எந்த பிராணிகளும் வராது. இப்படி இந்த நிலையில் வந்து இந்த பிராணியை அடித்து தூக்கி போட்டு என் மீது ரத்தம் படும்படி செய்து இந்த இடத்தையே அபச்சாரம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பகுதிக்குள் நுழைந்தால் அவர்கள் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அது மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்கள் உள்ள வந்தாலும் அவர்களது தலையும் வெடித்துவிடும், அவர்களது உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு மதங்க முனிவர் சாபம் கொடுத்துடுறார். அதனால தான் வாலியால் வந்து அந்த பகுதிக்குள்ளே வர முடியல. வாலி மனைவி, வாலியினுடைய அமைச்சர்கள், அது மாதிரி யார் இருக்காங்களோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாரும் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை மதங்க முனிவர் கொடுத்துடுறாராம். இதை வாலியினுடைய இந்த வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போய் சொல்லிடுறாங்க. அதிலிருந்து வாலி பயந்து கொண்டு இந்த மதங்க வனத்திற்குள் வரவில்லை அப்படின்னு. இவ்வளோ துந்துபி வாலியினுடைய கதையை வந்து யார் சொல்கிறா? சுக்ரீவன் வந்து ஸ்ரீராமரிடம் சொல்லி கொண்டிருக்கானாம். இப்படிப்பட்ட வலிமை மிகுந்தவன் வந்து என்னுடைய அண்ணன் வந்து வாலி. இந்த வாலியை வந்து தங்களால் நிச்சயம் வந்து ஜெயிக்க முடியும், அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. தாங்கள் வந்து மிகச்சிறந்த வீரர். இருந்தாலும் உங்களுடைய வீரம் வந்து நீரு பூத்த நெருப்பு போன்றது அப்படின்னு சொல்கிறாராம் சுக்ரீவன். எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு இழுத்தா என்ன அர்த்தம்? பயம் இருக்குன்னு தானே அர்த்தம், உங்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதை பார்த்துட்டார் லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு உடனே சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாராம், அப்படியா, என்ன செஞ்சால் நீ ஒத்துப்ப? ராமருக்கு வீரம் இருக்கு, ராமரால் வாலியை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணி காமிச்சா நீ ஒத்துப்ப அப்படின்னு லக்ஷ்மணர் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறாராம். அப்போ சுக்ரீவன் உடனே சொல்கிறான், இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சால மரம், அந்த பகுதி முழுக்கவே நம்ம முன்னாடியே பார்த்தோம், சால மரத்தினுடைய கிளையை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார் அப்படின்னு. சால மரம் அப்படிங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரம் வந்து அந்த பகுதியில் இப்போ மாமரம், தென்னை மரம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி சால மரம் என்ற மரங்கள் நிறைய இருந்தது அந்த பகுதியில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சால மரத்தை அம்பினால் துளைத்தெடுக்க வேண்டும். அதாவது இந்த சால மரத்திற்குள்ள அம்பு இப்படி போயிட்டு இப்படி வரணும், அதான் துளைத்து எடுப்பது அப்படின்னு சொல்றது. ஒரு சால மரத்தை அம்பினால் துளைத்து எடுக்க வேண்டும். மற்றும் இதோ இங்கேதான் இருக்கு துந்துபியோட எலும்புக்கூடு அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போய் அந்த எலும்புக்கூடு இருக்கக்கூடிய பகுதியை கொண்டு போய் காமிக்கிறாராம் சுக்ரீவர். காமித்து இந்த பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய அண்ணன் வந்து கொன்ற துந்துபியினுடைய எலும்புக்கூடு. இதோட மதங்க முனிவரது ஆசிரமத்தில் போய் விழுந்தது இல்லையா, அங்கிருந்து திருப்பி இங்கே வந்துருச்சு. அந்த எலும்புக்கூட காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இதுதான் அந்த எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூட்டினை காலால், ஒற்றை காலால், ஒரு காலால் உதைத்து 200 வில் தூரம், அதாவது தூரம் வந்து அவன் வந்து மென்ஷன் பண்ணுறாரு சுக்ரீவன் வந்து ராமருக்கு எவ்வளோ தூரத்தில் தூக்கி அடிக்கணும் அப்படின்னாக்க 200 வில் தூரம். ஒரு வில் தூரம், 2 வில் தூரம் அப்படின்னு கணக்கு இருக்குது. அது மாதிரி 200 வில் தூரத்திற்கு இந்த எலும்பு கூட்டினை வந்து காலால் தூக்கி வீசி எறியணும். அப்படி எரிஞ்சிங்கன்னாக்க ஒத்துக்கிறேன், உங்களால் வாலியை ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறாராம். உடனே ராமர் வந்து சிரிக்கிறாராம். சிரித்து கொண்டு அவ்வளோதானே உனக்கு, இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அந்த எலும்பு கூடுக்கிட்ட வந்து நிற்கிறாராம். என்ன உடனே ராமர் யார், காட் இல்லையா,
அவரால் முடியாது ஏதாவது உண்டா? அப்போது பக்கத்தில் வந்து நின்றுட்டு உடனே என்ன பண்ணுறாராம், அவன் என்ன சொன்னான், காலால் தூக்கி அடியணும்னு தானே சொன்னான். அவர் காலில் இருக்கக்கூடிய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலால் அப்படி தூக்கி எறிகிறாராம் அந்த எலும்பு கூட. அவ்வளோ பலசாலி. அதற்காக சொல்லப்படுவது அந்த கட்டை விரலால் அப்படி தூக்கி எறிகிறாராம். எரிஞ்சா எவ்வளோ தூரம் போச்சு தெரியுமா? அது 200 மைல்களுக்கு அப்பால் போச்சான். 10 யோஜனை தூரம் தாண்டி போய்கொண்டே இருக்கான். 100 யோஜனை தூரம் தாண்டி போய்கொண்டே இருக்கான். அந்த எலும்பு கூடு கண்ணுக்கே தெரியல, எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படி வந்து ரொம்ப தூரமாக போயிடுதான் அந்த எலும்பு கூடு. அப்போது பயங்கர ஷாக்கிங்காக பார்க்குறான் சுக்ரீவன். நம்ம என்ன காலால் தூக்கி எறிந்தான் சொன்னோம், இவர் என்ன வெறும் காலில் இருக்கக்கூடிய கட்டை விரல் மூலமாக இந்த எலும்பு கூட்டை தூக்கி அடிக்கிறாரே அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறான். உடனே ராமர் அப்படி சிரித்து கொண்டே திரும்புகிறார். திரும்பினா அங்கே ஒரு சால மரங்கள் நிறைய இருக்குது. சால மரம் என்ன, நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அவ்வளோதான், ஒரு ட்ரீ, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரீ. அப்படி சால மரம், இந்த சால மரத்தை தானே நீ தொலைக்கணும்னு சொன்ன அப்படின்னு கேட்குறார் ஸ்ரீராமர் வந்து சுக்ரீவனை பார்த்து. உடனே சுக்ரீவன் வந்து ஆமாம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஒரு மரம் தானே சொன்ன, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு 7 சால மரங்கள் இருக்குது. அந்த 7 சால மரங்களை நோக்கி அப்படி அம்பு வச்சுக்கிறாருல, வில்லு இருக்கு இல்லையா, அந்த அம்பை வைத்து தன்னுடைய காது வரைக்கும் இழுக்கிறாராம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸ்ரீராமர் வந்து வில்லை வைத்து இப்படி அம்பை வைத்து காது வரைக்கும் இழுக்கிறாராம். இழுத்து அப்படி விடுறார். விட்ட உடனே அந்த அம்பு வந்து 7 சால மரங்களையும் துளைத்து கொண்டு செல்கிறது. சரி போச்சு, என்ன ஆச்சு அந்த அம்புனாக்க, அங்கிருந்து போய் பூமிக்குள்ளே போய் குத்தித்து அந்த 7 மரங்களையும் தாண்டிய அம்பு பூமிக்குள் புதைந்து பிறகு பாதாள லோகத்தை அடைந்தது. அப்படியே உள்ள போறது, பாதாள லோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே பாதாள லோகத்தோட வந்து ராமருக்கு முன்னாடி, ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் எல்லாரும் நின்று கொண்டிருக்கா இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி அந்த பாதாளத்துலேருந்து மேலே வருதான். இங்கேருந்து போய் குத்தி கீழே அடி வரைக்கும், பூமியோட அடி வரைக்கும் போய் அதே கீழே அப்படியே அந்த பகுதியோட வந்து இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள மேலே வந்து திரும்ப வந்து அந்த அவருடைய அம்பு கூட்டுக்குள்ளே போய் அந்த அம்பு விழுந்துருத்தான், ராமரோட அம்பு. இதை பார்த்தான். உடனே சுக்ரீவன் என்ன பண்ணுவார், அவர் டபால்னு காலில் விழுந்துட்டார். ஸ்ரீராமருடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாராம். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், தங்களது வீரத்தை நான் பரிசோதித்து விட்டேன். தாங்கள் வந்து இந்திரனை விட வந்து தாங்கள் சிறந்தவர், சகல லோகத்திலும் தேடினாலும் கிடைக்காத ஒரு மகாவீரர் தங்களால் கண்டிப்பாக என்னுடைய ராஜ்யத்தையும் மனைவியையும் எனக்கு திரும்ப பெற்று தர முடியும், என்னுடைய எதிரியை தங்களால் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தற்போது ஏற்பட்டு விட்டது. தங்களை வந்து சந்தேகித்த பாவத்துக்கு என்னை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்து என்னை வந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்ரீவன் வந்து ராமருடைய கால்களை இருக்க பிடிச்சுக்கிறானோ. அப்போது ராமர் சொல்றார், இப்படி தூக்கி நண்பா பரவாயில்ல விடு, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன, உன்னுடைய சுகம் கிடைக்கணும், உன்னுடைய துக்கம் போகணும், அதற்கு ஒரு நண்பனாக நான் வந்து உனக்கு சகல விதமான உதவிகளையும் செய்வேன், நீ எனக்கு சீதையை மீட்டு தருவதற்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறாய். ஏன்னா இப்போ ராமர்கிட்ட வந்து எந்த விதமான ஆர்மியும் கிடையாது, செல்வதற்கான எந்த விதமான வசதிகளும் கிடையாது, ஒரு தேர் கிடையாது, குதிரை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் எப்படி தேடிக்கொண்டு போக முடியும் இல்லையா? யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் வேணும் இல்லை? நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம், ஒன்று பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், இல்லை ஃப்ளைட்டில் போவோம், இல்லை யாராவது ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் இருந்ததுனாக்கா அவங்கக்கிட்ட எங்களை கொண்டு போய் இங்கேருந்து அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்போம். ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு வேணும் இல்லையா? ப்ளஸ் நமக்கு ஹெல்ப் வேணும் இல்லை? ஹெல்ப் இல்லாமல் எப்படி போக முடியும்? முதல்ல கண்டுபிடிக்கணும் சீதையை, அப்புறம் சீதையை அங்கேருந்து நம்ம கொண்டு வரணும். அப்போது முதல்ல சீதை எங்கே இருக்கா அப்படின்னு தெரியணும், அதற்கப்புறம் எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். இந்த உதவியை தேடித்தான் ராமர் வந்து சுக்ரீவனிடம் வந்திருக்கிறார். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சுக்ரீவனிடம் ராமர் சொல்றாராம், உன்னுடைய துக்கத்தை போக்கும் வழியை வந்து நான் நிச்சயமாக செய்கிறேன், நீ கவலையே படாத சுக்ரீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். நாளை நீ கிஷ்கிந்தைக்கு சென்று அங்கு வாலியை சந்தித்து வாலியுடன் போர் செய்வதற்காக, துவந்த யுத்தத்திற்காக நீ அரைக்கோவல் விடு, நீ கூப்பிடு அப்படின்னு ராமர் சொல்றாராம். அதன்படியே மறுநாள் ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லோருமாக கிஷ்கிந்தைக்கு போகிறாங்க. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டிற்குள்ள நீ வந்து அவர்களை யுத்தத்திற்கு அழை அப்படின்னு சொல்லி சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமர் சொல்லி கொடுக்கிறார். அதன்படியே சுக்ரீவன் வந்து வாலியினுடைய அரண்மனைக்கு வெளியில் வந்து
நின்று, ஏ வாலி, வெளியில வா, என்னுடன் போர் செய், வா, நான் உனக்கு பயந்து இல்லை, நீ வெளியில வா, நீ நிஜமாக ஒரு வீரனாக இருந்தீன்னா வெளியில வந்து என் கூட சண்டை போடு, என்னை வெற்றிக்கொள் அப்படின்னு பெருசா கத்துறோம். அப்போ உடனே வாலி வந்து அங்கிருந்து கிளம்பி வருகிறான் வெளியில. சுக்ரீவனை பார்த்த உடனே ராமர் என்ன சொன்னார்? துவந்த யுத்தத்திற்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னார். துவந்த யுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, வாள் மற்றும் வில், அம்பு இந்த மாதிரி எதுவும் ஆயுதங்கள் இல்லாமல் யுத்தமிடுவது, சண்டை போடுவது, இதைத்தான் வந்து துவந்த யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த யுத்தத்திற்கு வா அப்படின்னு அழைத்த உடனே வெளியில வாலி வந்துடுறான். வந்த உடனே வாலிக்கு சுக்ரீவனை பார்த்த உடனே கோபமும் வருது, எரிச்சலும் வருதான். ஓ, என்ன திரும்பி வந்திருக்கான் இவன் ஃபைட்டுக்கு, வா உன உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி புரள்றாங்களாம். 2 பேரும் சண்டை போடும்பொழுது 2 இடி இடிச்சா என்ன சத்தம் கேட்குமோ அவ்வளோ பெரிய சத்தமாக இருக்காம். அவ்வளோ ஒரு பெரிய கலேபரமாக இருக்கு. அப்படிப்பட்ட இருவருக்குமான ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யாருக்கு? வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. அப்படி நடக்கும் பொழுது இப்போ ராமர் என்ன சொல்லியிருக்கார்? நான் வந்து வாலியை கொல்கிறேன், நீ போய் சண்டைக்கு கூப்பிடு, நான் அப்பொழுது வாலியை கொல்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்கார். அதற்காக ராமர் வந்து அடர்ந்த காட்டில் மரத்துக்கு பின்னாடி வில் அம்போட அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யாரை கொல்வதற்கு? வாலியை கொல்வதற்கு. அப்பொழுது அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. யார் வாலி, யார் சுக்ரீவன் அப்படின்னு இவருக்கு அடையாளம் தெரியவில்லை. 2 ட்வின்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேரும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் சண்டை போட்டு இருந்தாங்கன்னு நமக்கு அடையாளம் தெரியாதுல்ல, யார் இவங்க, யார் வாலி, யார் சுக்ரீவன். அதனால இவர் என்ன பண்ணிட்டாராம்? வாலியிடம் அம்பை செலுத்தவில்லை. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பெரிய சண்டையாயிடுத்து. சண்டையாகி நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு தான் சுக்ரீவனுக்கு பலத்த அடி அல்ல போட்டு விரட்டி எடுத்துட்டான் வாலி. கீழே படுத்து விழுந்து எழுந்து மூக்கெல்லாம் அடிப்பட்ட சுக்ரீவனுக்கு ரொம்ப வலி. உடனே திரும்பி பார்க்குறான், ராமரையே காணும். இவன் தான் காட்டுக்குள்ளே வந்து அந்த மரங்களுக்கு பின்னாடி மறைந்து கொண்டிருக்காரு இல்லையா ராமர் லக்ஷ்மணர்லாம். அதனால இவனுக்கு தெரியவே இல்லை, கண்ணுக்கு புலப்படவே இல்லை. ராமர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இவங்க ஓப்பன் ஸ்பேஸில் சண்டை போட்டுருக்காங்க. உடனே சுக்ரீவன் திரும்பி பார்த்தான், இனிமே இருந்தால் நம்ம உயிருக்கு போயிடும், நம்ம உயிர் போயிடும், நம்மளை போட்டு அடிச்சு கொன்று தொகைச்சு எடுத்துருவான், அதனால நம்ம இங்கேருந்து ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுக்ரீவன் வந்து மதங்க முனிவரது ஆசிரமத்தை நோக்கி ஓடுறானாம். அந்த மதங்க முனிவர் ஆசிரமம் வரைக்கும் வாலி பின்னாடியே துரத்தி கொண்டு வந்தவன் அங்க வந்த உடனே பார்த்துட்டு பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி கிஷ்கிந்தைக்கு வந்துடுறான் வாலி. சுக்ரீவன் அங்கிருந்து கிளம்பி ரிஷிமுக பர்வதம் போயிடுறான். அங்கே போய் அடிபட்டு ரொம்ப ரத்தம், உடம்பெல்லாம் ரத்த காயமாக இருக்குது. அப்படியே அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு அப்படியே சுக்ரீவன் நொந்து போய் உட்கார்ந்துருக்கான். அப்போது ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே வருகிறார்கள். வந்த உடனே சுக்ரீவன் வந்து ராமரை பார்த்து கேட்கிறானாம், இப்போ உங்களுக்கு திருப்தி ஆச்சா? நீங்கள் வந்து வலிமை மிக்கவர் தான், நீங்கள் ஆற்றல் மிகுந்தவர், அதை என்கிட்ட காமிச்சிங்க. நான் வந்து உங்களை நம்பி நான் போனேன். கடைசியில் என்னை வந்து வாலி இந்த அளவுக்கு என்னுடைய உடலை வந்து காயப்படுத்தி நான் தோத்து போயிட்டேன் வாலியுடன் நடந்த போர்ல. நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தீர்களே, எனக்கு உதவி செய்யவே இல்லையே, இதற்காகத்தான் என்னை போரிட போன்னு சொன்னீங்களா அப்படின்னு சுக்ரீவன் வந்து ரொம்ப வருத்தம் கோபம் எல்லாம் சேர்ந்து கேட்கிறானாம். அப்பொழுது உடனே ராமர் சொல்றார், சுக்ரீவா நீ கவலைப்படாத, உன்னை வந்து இன்றைக்கு நம்ம போருக்கு போக சொன்னது உண்மைதான், ஆனால் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நான் தான். கொஞ்சம் வருத்தப்படாத, கொஞ்சம் கவலைப்படாத. எனக்கு உன்னையும் வாலியையும் அடையாளம் காண தெரியவில்லை, அதனால தான் நான் வந்து எங்கே வாலின்னு நினைத்து உன்னை கொன்று விடுவேனோ என்று பயந்துட்டேன். அதனால எனக்கு பாபமே வந்து சேரும். அதனால தான் நான் வந்து அம்பை வந்து நான் விடாமல் நான் பொறுமை காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சுக்ரீவன் வந்து கஜ புஷ்ப மாலை என்ற ஒரு மாலையை லக்ஷ்மணர் வந்து உனக்கு கொடுப்பான். அந்த மாலையை நீ அணிந்து கொண்டு நாளை போருக்கு போ, அந்த சமயம் எனக்கு உன்னை அடையாளம் தெரியும் அப்படின்னு ராமர் வந்து மீண்டும் சொல்றாராம். இப்போது சுக்ரீவனிடம் என்ன சொல்றாரு? லக்ஷ்மணர் கொடுக்கக்கூடிய கஜ புஷ்ப மாலையை அணிந்து கொண்டு போருக்கு நாளைக்கு மீண்டும் போ அப்படின்னு சொல்லி சுக்ரீவனிடம் சொல்கிறார். போருக்கு போனாங்களா? என்ன ஆச்சு? வாலியை வந்து ராமர் வீழ்த்தினாரா இல்லையா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்களா? அது வரைக்கும் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்? டாடா, பை பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.